இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மான் வாகனம். விநாயகர் பாருங்கள், அப்படியே அழகாக உட்காந்துருக்காரு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சிலை இன்னும் புக்கிங் ஆகலைங்க. இந்த சிலைலாம் புக்கிங் ஆகிடுச்சு. இது இன்னும் புக்கிங் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம், லிங்க்கில் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து புக்கிங் பண்ணுங்கள். நாங்கள் லிங்க்கில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா, எடப்பாடியில் வெள்ளேரி ரோடு ரிங் ரோடு எட்டிக்குட்டை முனியப்பன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி விநாயகா சிற்பக்கலை கூடங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கான சிலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். வெற்றி விநாயகர் சிற்பக்கலை கூடம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலை அரை அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து இப்போ ஆடி 18 வரைக்கும் 10% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 அடி வருங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி இதில் அடித்து கொடுத்துருவாங்க போல். எவ்வளோ ரேட்டு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இங்கே ஃபுல்லாகவே அரை அடியிலேருந்து 15 அடி வரைக்குமே சிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வருங்க. சிலையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நமக்கு தேவையான கலர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பெரிய பெரிய சிலைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து தான் கலர் அடித்த மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனாலே சரி நம்ம வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சிலை வந்து கழுகுல இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மான் சிலை இருக்குது. இது எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 5.5 அடி வரும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு நம்ம சொல்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் மயில் வாகனம் ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னு சொன்னோம்னா நம்ம திரும்பவும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்லாம் பிடிச்ச மாதிரி வண்ணத்தெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருவெளியிலேருந்து கொமராப்பாளையம் போகிற ரிங் ரோட்டில் இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஏரியா மச்சி சேனலில் பேர் சொன்னீங்கன்னா 18க்குள்ளே வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. அதேமாதிரி நம்ம ஏரியா மச்சி மூலிமா வந்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் ஒரு தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க. புது மாடலில் இந்த கழுகு வாகனம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட நாங்கள் கேட்டதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் இந்த வருஷம் இப்படி பண்ணியிருக்கோம் கழுகு வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விநாயகர் சிலை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அடி போலி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அந்த சைடு ஃபுல்லாகவே பெரிய ரகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி வரும் போல். வேற லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாகவே பெரிய ஒரு 15 அடி வருங்க. அந்த அளவுக்கு அடியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அது இதாங்க. இது என்ன ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதை பேக் சைடு ஒன்று வந்து பாருங்களேன். இது ஃபுல்லாக அப்படியே கலரிங் பண்ணி சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற மாடலில் சொன்னோம்னா 18க்குள்ளே ஆடி 18க்குள்ளே வந்து நம்ம சொன்னோம்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம லோக்கல் எங்கேயாவது இருந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து புக்கிங் பண்ணிக்காங்க. நல்லா இருக்குது. சிலையெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் வேணும் எந்த மாதிரி மாடலில் வேணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வண்ணத்தில் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் என்ன அது பண்ணல. இது வந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு பெயிண்டிங் அடித்து கொடுத்துருவாங்க. நம்ம எந்த மாரி கலர் சொல்கிறோமோ அந்தமாரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஃபினிஷிங்கில் இன்றைக்கி. முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சில இது கலரிங் பண்ணாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கோடு நிற்கிது சிலை எல்லாமே. அதனால் நம்ம பார்த்தோன்னா சரி ஃபினிஷிங்கில் ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது சிலையே பார்க்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வாகனம் வச்சது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 5 அடி சிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15-14 அடிக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய சிலை பார்க்க எப்படி இருக்குதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. சிலையெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் வந்து புக்கிங் பண்ணிட்டு போயிருங்க. கவர் பண்ண முடியல. நீங்கள் பார்க்குறதையும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா சிலை ஃபுல்லாக சிலையாக இருக்கிறனால நம்ம கரெக்டாக இது பண்ண முடியல. இந்த சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள் வாகனம் இருக்க மாதிரி தான், ஒரே ஒரு வாகனம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க சிலை வரிசை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறேன். ரெண்டு வாகனம் இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன வாகனம் பஸ்ஸு? ஆனால் இது எல்லாம் எலி. இது வந்து பார்த்தீங்கன்னா எலி வாகனங்க. அது 2 வாகனம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, 2 எலி இருக்க மாதிரி. இந்த மாதிரி சிலை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நாள் நெருங்கிட்டே இருக்குது. ஆடி 18க்குள்ளே வந்தீங்கன்னா ஆஃபர் இருக்குதுங்க. அதே சிலை மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இது எல்லாமே சில இது புக்கிங் பண்ணிட்டாங்க. பெரிய சிலை எல்லாமே புக்கிங் பண்ண சிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலர் அடிச்சது. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு அது ஒரு கலரே இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மான் வாகனம். விநாயகர் பாருங்கள் அப்படியே அழகாக உட்காந்துருக்காரு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சிலை இன்னும் புக்கிங் ஆகலைங்க. இந்த சிலைலாம் புக்கிங் ஆகிடுச்சு. இது இன்னும் புக்கிங் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம், லிங்க்கில் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் ஆடி 18க்குள்ளே வந்து புக்கிங் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியா அமைச்சு சேனல் நீங்கள் பார்த்துட்டு வந்து இங்கே புக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலைகள் எல்லாமே புக்கிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், மான் வாகனம். நான் இது மாதிரி எல்லாம் பிரமிப்பாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே பசுங்க, நம்மளோட பசு வாகனத்தில் வந்து பிள்ளையார் போயிட்டுருக்காரு. 2 பசுங்க. இது மாதிரி சில இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நான் பார்த்ததில்லைங்க. நீங்கள் பார்த்துருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரிங் வந்து உங்களுக்கு அற்புதமாக அந்த வண்ணங்கள் வந்துங்க அற்புதமாக இருக்குது. பிள்ளையார் பார்த்தாவே பாருங்கள், சிரிச்ச முகத்தோட செழிப்பாக இருக்கிறாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பியோட வாகனத்தில் வந்து அண்ணன் பயணம் செஞ்சிட்ருக்காரு. மயில் வாகனம். இது வந்து நம்மளோட முருகனோட வாகனம். அண்ணன் வந்து மயில் வாகனத்தில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு அற்புத சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மயில் பாம்பு வேற லெவலுக்கு இருக்க மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சிலையை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மயில் வாகனம். மயில் வந்து பாம்பை காலில் தூக்கிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு அடியில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே வண்ணம் தீட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மயில் வந்து அந்த பாம்பை கொத்தி தூக்கிட்டு வருதுங்க. மயில் வாகனத்தில் அண்ணன் வந்து பயணிக்கிறாரு. தம்பியோட வாகனத்தில் அண்ணன் பயணிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் இது மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. சீக்கிரம் வந்து நம்மளோட புக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த சிலைலாம் புக்கிங் ஆகிடுச்சுங்க. அந்த சிலைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் அப்படியே பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிலை எல்லாமே சீக்கிரம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வந்து புக்கிங் பண்ணுங்கள். நாங்கள் லிங்க்கில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இந்த சிலை வரலாம் பசுமாடுங்க வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வடிவமைப்பு பாருங்கள். அப்படியே பசு பாருங்கள், அப்படியே தலை இப்படி திருப்பின மாதிரி. இதெல்லாம் ஒரு வண்ண கலைஞருக்கு தான் தெரியும் அதை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பசு அப்படி நேராக பார்த்துட்ருக்கேன். இது தலை அப்படி இப்படி திருப்புற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் அந்த கலைஞருக்கு தான் தெரியும், அந்த வண்ணம் தீட்டுற கலைஞருக்கு. பாருங்கள், இது பாருங்கள் அதோட மானோடது பாருங்கள். மான் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் கொம்புகள் பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்குது. சிலையெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கிங் செஞ்ச இது சிலைங்க. ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே 15 அடி, இந்த ஒரு 12 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் பயங்கரமாக விதவிதமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மயில் இதுங்க வேற லெவலில் இருக்குது சிலையே. இது பார்த்தீங்கன்னா குதிரை வயலில் போகிற மாதிரிங்க வேற லெவலில் இருக்குது. இது மானுன்னு நினைக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா பாம்பு இதுங்க. அப்படி பாருங்கள், பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி வேற லெவலில் இருக்குது. நிறைய விதவிதமாக இருக்குதுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த சிலை எடுக்கலாமா அந்த சிலை எடுக்கலாமாங்கிற அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் குதிரை, அதாவது பார்த்தீங்கன்னா குதிரை வாகனத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் விநாயகரை பார்க்கவே அப்படியே அற்புதமாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே நேச்சுரலாக நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. காரிங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிக்னா கலரிங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தாலே அப்படியே சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது விநாயகர் இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சிலை பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஆனால் ஒரு அந்த சைடு ஃபுல்லாகவே சிலை தாங்க. இந்த சைடு அந்த சைடு பார்த்தா ஒரு 15 அந்த 15 to ஒரு 13 அந்தமாரி 12 அடி அந்தமாரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இந்த மாதிரி இருக்குது. வேறெல்லாம் இருக்குதுங்க சிலையெல்லாம் பார்க்கவே. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுங்கள் ஆடி 18க்குள்ளே. ஏன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைடு ஃபுல்லாக புக் பண்ணுறவங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னோம்னா அந்த ரேஞ்சில் கலர் பண்ணி தராங்க. அந்த மாதிரி மாடலில் வேணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இங்கே வந்து பாருங்களா, சிவனை பார்வதி கீழே விநாயகன் இப்படி இருக்க மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், அவங்க வந்து இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மாவு தான். கிழங்கு மாவை தொட்டு தான் எல்லாமே வந்து சிலையெல்லாம் வர்ணிச்சிட்டு வராங்க. ஆனால் இந்த சிலை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் முடியலை. பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, புது மாடலு. நம்ம கோயிலெல்லாம் சிலை பண்ணுறப்போ எப்படி இருக்குது அந்த பயங்கரமாக இருக்குங்க. இப்போல்லாம் கிழங்கு மாவுலேயே பண்ணுறது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் கலரிங் பண்ணாமல் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கலரிங் ஒர்க்கு போகிறதுனால இப்போ வந்து ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணுறது தான். இது என்ன சொல்லுவாங்க, சிலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கஜகர்ண கணபதி இதுங்களா? இந்த சிலைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கஜகர்ண கணபதினு சொல்லுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த மாதிரி சிலை பார்க்குறேன். ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் பஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 4 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டான சிலை இருக்குது. நம்ம மற்ற சிலைகளுக்கும் இங்கே உள்ள சிலைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த சிலை பார்க்குறோன்னு வைங்களே, இந்த சிலையை பார்க்க எப்படி ஒரு சிலையை பார்த்தா நம்ம சிலை மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. அப்படியே கலர் பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அப்படியே வாயை பொழக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பச்சை கலரு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கழுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மூசிக்கை வாகனம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்காலியில் அந்த எஜமார் உட்காந்துருக்க மாதிரி நாற்காலியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக ரேட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா நிறைய சிலை இருக்கிறதுனால ரேட்டு வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் சரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்குறப்ப சொல்லுவாங்கள்ல எத்தனை அடிக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ரேட் சொல்லலை. இந்த விநாயகர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, பிளாக் கலரில். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதி இது ஃபினிஷிங்கோட இருக்குது. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பார்த்து கான்டாக்டுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போவே.